அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன பகுதியில் இணை வைக்கிறதையும் சிலை வணக்கத்தையும் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்திலேருந்து வந்ததா முழுமையாக நம்பினதை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அவங்களுக்கிடையே சிலை வணக்கமும் இணை வைக்கிறதும் உருவானதற்கான அடிப்படை என்னன்னா, அவங்க மலக்குமார்களையும் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ்வின் நல்லடியார்களையும் இறைநேசர்களையும் இவங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கியவர்களாகவும் மிகுந்த அந்தஸ்தும் கௌரவமும் கொண்டவர்களாகவும் நினச்சிருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து பல்வேறு அற்புதங்கள் வெளிப்பட்டதை பார்த்த அந்த மக்கள் தமக்கு மட்டுமே உரிதான சில ஆற்றல்களை அல்லாஹ் அந்த சான்றோர்களுக்கும் கொடுத்திருக்கான்னு நம்பினாங்க. இவங்க எல்லாரையுமே அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையே நடுவர்களாக ஆக்கிக்கிட்டாங்க. யாருக்குமே அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்கக்கூடிய தகுதி கிடையாதுன்னு அவங்க நம்பினாங்க. இந்த சான்றோர்கள் மூலமாக தான் அல்லாஹுவை அணுக முடியும், அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வாங்க இவங்க தான். அப்போ அல்லாஹ் அவங்களுடைய சிபாரிசுகளை ஏற்றுக்கொள்வான்னு முழுமையாக நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூலியமாக தான் அல்லாஹுவையே வணங்க முடியும். அந்த சான்றோர்களால் தான் அல்லாஹ்விடத்தில் அடியார்களை மிக நெருக்கமாக்கி வைக்க முடியும்னு அவங்க நம்பினாங்க. இந்த எண்ணம் நாளடைவில் ரொம்ப உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் வலுப்பெற்றுச்சு. அந்த சான்றோர்கள் எல்லாரையும் அவங்க பாதுகாவலராக கருதி அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கும் இடையே நடுவர்களாக்கினாங்க. அதனாலேயே அவங்களுடைய உருவப்படங்களையும் சிலைகளையும் உருவாக்கினாங்க. அதில் சில உருவப்படங்கள் உண்மையாக இருந்துச்சு, சில உருவப்படங்கள் தன்னுடைய கற்பனைக்கு ஏற்ப இருந்துச்சு. இந்த உருவப்படங்களுக்கும் சிலைகளுக்கும் அரபு மொழியில் அஸ்னாம்னு சொல்லுவாங்க. இன்னும் அதிகப்படியாக என்ன செஞ்சாங்கன்னா, சான்றோர்களுக்கென இருக்கும் உருவப்படங்கள் சித்திரங்கள் அதையெல்லாம் வரையாம அவங்களுடைய அடக்கஸ்தலங்களையும் அவங்க வசித்த வீடுகள் ஓய்வெடுத்த தங்கிய இடங்களையும் புனித ஸ்தலங்களாக மாற்றி அந்த ஸ்தலங்களுக்கு காணிக்கையையும் நேர்ச்சையையும் சமர்ப்பித்தாங்க. இந்த மாதிரியான இடங்களுக்கும் சமாதிகளுக்கும் அரபியில் அவுசான்னு சொல்லுவாங்க. அதாவது உருவப்படம் சிலைகளுக்கு பேர் அஸ்னாம், அந்த இடங்களை குறிப்பிட்டு சொல்றதுக்கு பேர் அவுசான். இந்த அஸ்னாமுக்கும் அவுசான்களுக்கும் செய்து வந்த பெரும்பாலான சடங்குகளை செஞ்சதே அம்ரு இப்னு லுகைம் தான் உருவாக்கி தந்ததே. அவன் உருவாக்கி தந்த எல்லாத்தையுமே அழகிய அனுஷ்டானங்களா, அதாவது பித்தத் ஹஸ்னா எனவும், அவை எல்லாமே இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்துக்கு எந்த வகையிலுமே முரணானதல்லன்னு அந்த மக்கள் நம்பினாங்க. அவங்க இந்த அவுசான் மற்றும் அஸ்னாம் அதை வணங்கிய முறைகளை 6ஆ பிரிச்சிருக்காங்க. அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் முதலாவது முறை, சிலைகளை வணங்கி வழிபாடுகள் செஞ்சு அதட்ட உதவி தேடினாங்க. அவங்களுடைய நெருக்கடியான காலகட்டத்தில் கூட பாதுகாவலுக்காக அந்த சிலைகளின் பெயர் குறித்து அழைப்பாங்க. அது அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செஞ்சு தங்களுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நம்பிக்கையில் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2வது முறை, அதை நாடியே பயணிச்சாங்க, அதனையே வலம் சுற்றி வந்தாங்க. அந்த சிலைகளுக்கு பணிவு காட்டுறதா நினச்சி அவங்க அந்த சிலைகள் முன்னால் சிரம்பணிஞ்சாங்க. 3வது முறை, அவற்றிற்கு தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றினாங்க. அந்த சிலைகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்ட பலிப்பீடங்களை தங்களுடைய பிராணிகளை அறுத்து பலி கொடுத்தாங்க. எப்போ அந்த பிராணிகளை அறுத்தாலும் அந்த சிலைகளின் பெயரை சொல்லியே அறுப்பாங்க. இந்த இருவகையான உயிர் பலிகளை பற்றி அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறான். நியமிக்கப்பட்டவைகளில் அறுக்கப்பட்டவைகளும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. அல் குரான்ல அத்தியாயம் 5ல் 3வது வசனத்தில் இந்த மாதிரியும், நம்பிக்கையாளர்களே, அறுக்கும்போது அல்லாஹுடைய பெயர் கூறப்படாதவரை நீங்கள் புசிக்காதீர்கள், நிச்சயமாக அது பெரும் பாவமாகும். அத்தியாயம் 6 121வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். அடுத்தபடியாக அவங்க வணங்கிய விதத்தில் 4வது முறை, அவங்க அந்த சிலைகளுக்கு செலுத்திய வணக்க வழிபாடுகளில் ஒன்றா தங்களுடைய கற்பனைக்கு தக்கவாறு உணவு குடிப்பானங்களிலிருந்து சிலவற்றை அந்த சிலைகளுக்காக எடுத்து வச்சிருவாங்க. தங்களுடைய வேளாண்மை மற்றும் கால்நடைகளிலிருந்து சிலவற்றை அந்த சிலைகளுக்காக ஒதுக்கி வச்சிருவாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அல்லாஹ்வுக்காகவும் சிலவற்றை அதுலேருந்து ஒதுக்குவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சில காரணங்களை சொல்லி அது எல்லாத்தையுமே சிலைகளுக்கே கொடுத்துருவாங்க. ஆனால் சிலைகளுக்காக ஒதுக்குனதுலேருந்து அல்லாஹ்வுக்காகன்னு ஒரு சின்ன விஷயத்த கூட எடுக்க மாட்டாங்க. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 6வது அத்தியாயம் 136வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கான். குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லும்போது இந்த ஆடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த குறிப்பிட்ட எண்ணில் என்ன வசனம் வந்திருக்குன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வசனம்லாம் இறங்கியிருக்குங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான நிறைய குர்ஆன் வசனங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கு. நான் ஒவ்வொரு வசனத்தையும் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு அந்த எண்ணை சொல்லிடுறேன். அதை நீங்கள் குர்ஆனில் போய் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. அவங்க வணங்கிய 5வது முறையை பார்ப்போமா? அவங்களுடைய விவசாயங்கள் மற்றும் கால்நடைகளின் சிலவற்றை அந்த சிலைகளுக்காக நேர்த்தி செய்வாங்க. இதை பற்றியும் அல்லாஹ் திருக்குரானில் 6 138வது வசனத்தில் சொல்லியிருக்கான். மறுபடியும் சொல்கிறேன், அத்தியாயத்தையும் வசனத்தையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் திரும்ப போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்க வணங்கிய 6வது முறை, பஹீரா, சாம்பா, வசீலா, ஹாம் இந்த பெயர்களில் தங்களுடைய கால்நடைகளை சிலைகளுக்காக நேர்ச்சி செய்வாங்க. இந்த கால்நடைகளை பற்றி சைத் இப்னு முகையாங்கிறவங்களும் இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாவும் கூறியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. நான் ஒருவருடைய கருத்தை மட்டும் இப்போ படிக்கிறேன். பஹீரா, இது சிலைகளுக்கான நேர்ச்சி செய்யப்பட்ட பிராணி, அதனுடைய பாலை கறக்க மாட்டாங்க. அடுத்தது சாம்பா, இதுவும் சிலைகளுக்காக நேர்த்தி செய்யப்பட்ட பிராணி தான், இதன் மேலே சுமைகளை ஏற்ற மாட்டாங்க.
அடுத்தபடியா வசீலா, தொடர்ந்து 2 பெண் குட்டிகளை ஈன்ற ஒட்டகம். இந்த ஒட்டகத்தை அந்த சிலைகளுக்காக நேர்ந்து விடுவாங்க. இதனுடைய பெயர் வசீலா. அடுத்தபடியா ஹாம், இது 10 பெண் ஒட்டகங்களுடன் உறவு கொண்ட ஆண் ஒட்டகம். இதையும் சிலைகளுக்காக நேர்ந்து விடுவாங்க. இதுல எந்தவித சுமையும் ஏத்த மாட்டாங்க. இத்தகைய ஆண் ஒட்டகத்தை தான் ஹாம்னு சொல்லுவாங்க. இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லா இந்த கூற்றுக்கு கொஞ்சம் மாற்றமா சொல்லியிருக்காங்க. இந்த கால்நடைகளை பத்தியும் அல்லாஹ் தன்னுடைய குரான்ல சொல்லியிருக்கான். 5வது அத்தியாயம் 103வது வசனத்திலையும் 6வது அத்தியாயம் 139வது வசனத்திலையும் தெளிவுபடுத்தியிருக்கான். இவை அல்லாத வேறு சில விளக்கங்களும் இந்த கால்நடைகளை பற்றி விவரிச்சிருக்காங்க இப்னு ஹிசாம்ங்கிற புக்கில். இந்த கால்நடைகள் எல்லாமே அவங்களுடைய தெய்வத்துக்குரியது என்று சயீத் இப்னு முஹையா அவர்களின் கருத்தை முன்னாடி பார்த்தோம். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நான் அம்ரு இப்னு அமீரை பார்த்தேன். அவன் தனது குடலை நரக நெருப்பில் இழுத்து கொண்டிருந்தான். ஏனெனில் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரான மார்க்கத்தை சீர்குலைத்த முதல் வழிகேட்டன் அவனே. அவன்தான் சிலைகளை நிறுவினான். ஷாயிபா, பஹீரா, வசீலா, ஹாம் ஆகிய பெயர்களில் சிலைகளுக்கு கால்நடைகளை நேர்ச்சி செய்யும் பழக்கங்களையும் உருவாக்கினான் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த சிலைகள் தங்களை அல்லாஹ்வுடைய பக்கம் அழைத்து செல்லும்னோ தங்களுக்காக அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யுங்கிற நம்பிக்கையும் கொண்டதுதான். இதை பத்தியும் அல்லாஹ் குரான்ல 39வது அத்தியாயம் 3வது வசனத்திலையும் 10வது அத்தியாயம் 18வது வசனத்திலையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான்.